வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அருமையான இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் முழுசுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லிக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி கப்பில் தண்ணி விட்டு நம்ம அலசிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இந்த சட்னி இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. நைட் 8 மணி போல் நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இந்த மாவோட அளவுகள் பார்த்துடலாம். 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவுக்கு சாதம், அது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்பூசணிக்காய் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்பூசணிக்காய் வச்சு நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இட்லியும் நல்ல கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இட்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வெண்பூசணிக்காய் வச்சு இட்லி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இந்த இட்லியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.